இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியமாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இருக்கிற கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது? எங்க படிக்கிறது? மென்டார்ஷிப்பா படிக்கிறதா? இல்ல சர்டிஃபிகேஷன்ஸ் முக்கியமா? இல்ல யூடியூப் பார்த்தே படிச்சுக்கலாமான்னு பயங்கர கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். லெட் மீ ஷோ வை ஹோப்பியே மென்டார்ஷிப் இஸ் நெக்ஸ்ட் லெவல். நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டுக்குள்ள 2017ல வந்தேன். அப்ப எனக்கு ஒரு மென்டாரும் கிடையாது, எந்த கைடன்ஸும் கிடையாது. நான் தான் படிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு அது ரிலேட்டடாக ஒர்க் கிடைச்சிருச்சு. அப்போ நான் பயங்கர ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். ஒரு கான்செப்ட் புரியாம 2 வாரம் உட்காந்துருக்கேன். ஒரு எரரை சால்வ் பண்றதுக்கு 4 வாரம் கூட ஆயிருக்கு. இதனால என்னோட எக்ஸ்பர்டைஸ் லெவல் ரீச் பண்றதுக்கு எனக்கு தோராயிரமா 4 வருஷமே ஆச்சு. நான் இந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் எனக்கு அப்டக்கலா இருந்துச்சோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ற விதமா தான் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த 4 இயர்ஸ்ல நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன், அதை எப்படி எங்க மென்டார்ஷிப்ல ஓவர் கம் பண்ணியிருக்கோம்னு ஒன் பை ஒன் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட், கான்செப்ட் கிளாரிட்டி. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா இதுதானே அந்த டாட்டை டச் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப காலம் ஆச்சு. உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா ஒரு கான்செப்டுக்கு 3 வீக்ஸ் ஆகுதுன்னா என்னோட ஒரு செஷன் கவனிச்சிங்கன்னா வித்தின் 1 ஹவர்லயோ ½ அன் ஹவர்லயே அதோட ஃபுல் கான்செப்டையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு 3 வீக்ஸ் ஆஃப் டைம் லிட்ரலி சேவ் ஆகும் ஒரு கான்செப்டுக்கும். செகண்டா, வை ப்ரீ ரெக்கார்டிங் இஸ் த பெஸ்ட். நான் படிக்கும்போது நிறைய பேர் லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. என்னால லைவ் அட்டன் பண்ணும்போது அவங்க ஸ்டாஃப்ஸ் கரெக்டாக கன்வே பண்ணிட்டு போனாங்களோ தவிர என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்பேன் ஆஃப் டைம் எனக்கு சுத்தமாக பத்தலை. அப்போதான் நான் ஃபீல் பண்ணேன், நம்மளுக்கு ஏன் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸாக இருந்தால் நினச்ச டைம் படிக்கலாம், அன்டில் இட் கெட் இன் டு அ மைண்ட் வரைக்கும் நான் ஃபுல்லுமே பார்க்கலாமே, எத்தனை வாட்டி வேணாலும் ரிப்பீட்டடாக பார்க்கலாமேன்றதுனால தான் ப்ரீ ரெக்கார்டட் ஒர்க்ஸ் பெட்டர்னு நான் முடிவு பண்ணேன். தேர்டா, எரர் சால்விங் அட் பிகினர் லெவல். நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எரர் வரும், யார்கிட்ட கேட்கறதுனே தெரியாது. 3 வீக்ஸ் வெயிட் பண்ணிருக்கேன், 4 வீக்ஸ் வரை என்னால அந்த எரரை சால்வ் பண்ணவே முடியல. அப்பதான் நான் யோசிச்சேன், நமக்கு ஒரு மென்டார் பக்கத்துல இருந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த எரரை இப்படிதான் சால்வ் பண்ணணும், நம்மளுக்கு பேசிக்ஸ் எரர் சால்வ் பண்ண கத்து கொடுத்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. லிட்ரலி நான் மென்டார்ஷிப் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ஹோப்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு உங்க டவுட்ஸை ஈஸியா கிளியர் பண்ணிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உட்காந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு எரர் வந்துச்சு, இல்ல ஒரு கான்செப்ட் புரியலன்னா இமீடியட்டா உங்க மென்டாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ண வேணாம், அடுத்த வீக் வரை வெயிட் பண்ண வேணாம், உங்க மெயிலுக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். இப்பவே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இப்பவே நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு வித்தின் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள உங்களோட கொரியை சால்வ் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகிறது தான் எங்களோட அல்டிமேட் எய்மா இருக்கு. ஏன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு பேசிக்ஸ் கத்துக்கிட்டேன், பேசிக்ஸ் எரரை சால்வ் பண்ண கத்துக்கிட்டேன். ஃபோர்த்தா, ப்ராஜெக்ட் கைடன்ஸ். என்னோட ஒர்க்குக்குன்னு வரும்பொழுது எக்ஸ்ட்ரா அசைன்மெண்ட்ஸ் நான் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும்னு எனக்கு சுத்தமா கிளாரிட்டியே இல்லை. த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதுக்கு இன்னுமே எனக்கு நாளாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஐடியா வந்து ஃபுல்லுமே நான் ஒரு எக்ஸ்பர்டைஸ் லெவலில் ரீச் பண்ணேன். இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 75% ஆஃப் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட்டுக்குமே நாங்கள் 1 hour செஷன் லைவ் போய் அவங்களுக்கு கிளியராக 1 to 1ல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஆஃபீஸில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா சொசைட்டி பேஸ்டு ப்ராப்ளம் என்ன அவங்க மைண்டில் வச்சுருக்காங்கன்னு கேட்டு அதை எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும்னு அவங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்டாக கைட் பண்ணுறோம். அவங்களும் கன்சோல் அவுட்புட் கொடுக்காம அவங்க ஒரு ஆப்பாக கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். ஃபிஃப்த்தா, வை செல்ஃப் பிராண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் முக்கியமாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், என்னால் சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சது, பட் ஆனால் எனக்கு தெரியுன்றது சுற்றி இருக்கிற கம்யூனிட்டிஸ்க்கு சுத்தமாக தெரியல. அப்போ தான் ஐ ரியலைஸ்ட் லிங்க்டினும் கிட்டாப் ரெபாசிட்டரிஸும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகணும். இமீடியட்டாக என் மென்டார்ஷிப் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அஸ் அ ஃபர்ஸ்ட் மாடியூலாகவே எப்படி லிங்க்டின் ப்ரொஃபைலை ஆப்டிமைஸ் பண்ணணும், எப்படி கிட்டப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுமே நாங்கள் கிட்டப்பில் புஷ் பண்ணி அதில் தான் நாங்கள் எவால்வேட்டே பண்ணுறோம். சிக்ஸ்தா, லேர்னிங் ப்ரோக்ராமிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். நான் ஒரு நான் ஐடி ஸ்டூடெண்ட். எனக்கு கோடிங் சுத்தமாக தெரியாது அன்டில் 2017. ஒன்லி ஐ நோ த பேசிக்ஸ் ஆஃப் C++. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் கோடர்ஸ்க்கு தான் நல்ல டிமாண்ட் இருக்குன்னு. அப்போ நான் முடிவு பண்ணேன் நானும் ஒரு டெவலப்பர் ஆகணும்னு. அஸ் அ நான் கோடிங் பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு எப்படி இப்போ கோடிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் லெவலில் இருக்கேனோ, நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணேன், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை லேர்ன் பண்ணிக்கிட்டேன்ற அந்த டெக்னிக்கை தான் என்னோட நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரேன். மோரோவர் எங்ககிட்ட ஒரு நான் கோடிங் ஸ்டூடெண்ட் வந்தால் அவங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் கொண்டு போகிற வரைக்கும் நாங்கள் டீச் பண்ணுறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்னோட சைக்காலஜி பேஸ்டு டீச்சிங்.
நாங்க யாருக்குமே இந்நாள் வரை ஓவர்லோட் பண்ணதே இல்லை. எங்களோட சைக்காலஜி பேஸ்டு மெத்தட்ல அவங்க படிச்ச கஷ்டம் அவங்களுக்கே தெரியாது. இல்லைன்னா எங்களால சுத்தமா கோடிங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத பர்சன்லாம் இப்ப இந்த மாதிரி சூப்பர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வைக்கிறது சாத்தியமே இருந்திருக்காது. அந்த சைக்காலஜி பேஸ்ட் லேர்னிங்ல உங்க மெமரியை ட்ரிகர் பண்ணி விடுவேன். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு கான்செப்ட்டுமே விசுவலைசேஷன் டெக்னிக்ல தான் வரும். மோர் ஓவர் நான் ஒவ்வொரு கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றேன். ஸோ தட் எங்க மென்டார்ஷிப்ல ஒரு பேக்கேஜா நீங்க படிக்கும்போது நான் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணேனோ அந்த ஒவ்வொரு ப்ராப்ளமுமே ஓவர் கம் பண்ணி தான் இந்த என்டையர் கோர்ஸ் மாடியூலுமே டிசைன் பண்ணியிருக்கோம். 7th ரெஸ்யூம் பில்டிங் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். மேஜராக நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எப்படி ரெஸ்யூம் அப்டேட் பண்ணணும்னு தெரியல, என்ன மாதிரி ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு தெரியல, ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட அந்த பீரியட்ல தெரியல. அதையும் நான் மாஸ்டர் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லாவே டைம் ஆச்சு. அதையும் தான் இப்போ எங்களோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும், மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறோம், கொஸ்டின் பேங்க் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு கேண்டிடேட் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏஐ பற்றின எல்லா நாலேஜ் மட்டும் ஏஐ ஏஜென்ட்டாக இருக்கட்டும், கிளவுட் பிளாட்ஃபார்மில் ஜிசிபி வித் ஏஐ அண்ட் ஏடபிள்யூஎஸ்ல சேஜ் மேக்கர் ஏஐ, அசூர் பிளாட்ஃபார்ம், ஃபியூச்சரில் வரக்கூடிய எந்த ஒரு அப்கமிங் கான்செப்ட்டுமே ஹோபிஐல நீங்க கத்துக்க முடியும். வித்தவுட் எனி அடிஷனல் சார்ஜஸ் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வித் லைஃப் டைம் ஆக்சஸோட. உங்களுக்கு ஏஐல எந்த ஒரு டாபிக் ரெஃபரன்ஸ் வேணும்னாலுமே நீங்க ஹோபிஐல ரெஃபர் பண்ணலாம். ஃபைனலி ப்ரோக்ராமிங்ன்ற பயம் இருந்தால் உங்களுக்கு வேணாம், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து நான் உங்களை ட்ரெயின் பண்றேன். அதுவும் நம்ம தமிழ்ல, அதாவது தங்கிலீஷ்ல படிக்க போறோம். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்க போது, தமிழ் வேர்ட்ஸ் தமிழ்ல இருக்க போது. ஈஸியா உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு கான்செப்ட்டுமே நான் ரியலைஸ் பண்ணி நான் நிறைய ரெஃபர் பண்ணி இதை எப்படி சொன்னால் ஈஸியாக கன்வே ஆகுமோ, எப்படி சொன்னால் நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணுவீங்களோ அந்த மேனரில் தான் நான் கன்வே பண்ணியிருப்பேன். நீங்கள் படிக்கும்போது என்ன டவுட் ஃபேஸ் பண்ணாலும் சரி, இமிடியேட்டாக உங்கள் மென்டாரை ரீச் அவுட் பண்ணி அப்போவே உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். இன்டர்வியூஸ் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் we are here to help you. இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். இதில் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மேம் நீங்கள் ப்ரீ ரெக்கார்டட் தானே கொடுக்குறீங்க, அதுக்கு ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்றீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீ ரெக்கார்டில் நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு கான்செப்ட்டுமே நீங்கள் கஷ்டப்பட்டு ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 day 2 day ஆகிறத நான் வித்தின் 5 minutes உங்களுக்கு நான் கன்வே பண்ணியிருப்பேன். இது ஒரு பிக்கஸ்ட் ஆடட் அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம், நான் ப்ரீ ரெக்கார்டட் கொடுக்கறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஏபிசிடி எல்லாருக்குமே ஒன்று தான். எஸ், ஏஐயோட பேசிக்ஸோ எல்லா கான்செப்ட்டுமே எல்லாருக்குமே ஒன்று தான். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வர டவுட்டும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வர டவுட்டும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் பண்ண நினைக்கிற ப்ராஜெக்ட்டும் இன்னொரு ஸ்டூடெண்ட் பண்ண நினைக்கிற ப்ராஜெக்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏபிசிடியை ப்ரீ ரெக்கார்டட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் லைவாக கொண்டு வந்துட்டோம். உங்கள் டைமில் ஏஐ கான்செப்டை நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சுக்கலாம். என்ன டவுட்டாக இருந்தாலும் உடனே எங்களுக்கு ஃபோன் கால்லையோ ஜிமீட்லையோ எனிடெஸ்க்லையோ கனெக்ட் பண்ணி உங்களுக்கு புரியாத கான்செப்டை நீங்கள் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டே இருக்கலாம். நாங்கள் மட்டும்தான் ஏபிசிடியை ப்ரீ ரெக்கார்டட் பண்ணியும் எல்லாருக்கும் வர லைவ் டவுட்ஸை லைவாக கொண்டு வந்திருக்கோம் வித்தவுட் எனி வெயிட்டிங் பீரியட். நம்ம ஹோப் ஏஐ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இஸ் நாட் ஜஸ்ட் a pre-recorded video, it's fully transformational course. இந்த மாதிரி ஒரு மென்டார்ஷிப்பை தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. வித்தவுட் எனி வெயிட்டிங் பீரியட் உடனே உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு உடனே நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைக்கிற மென்டார்ஷிப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த 2 hours வெபினாரில் ஏஐ பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அதுலேயே உங்களால் டிசிஷன் எடுக்க முடியும், மேம் கிட்ட படிக்கலாமா வேணாமான்னு. அதுக்கப்புறமா அந்த வெபினாரோட எண்டில் என் கூட 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்டு கரியர் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஏஐ ஜர்னியை என் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பில்ட் த ரியல் ஸ்கில் அண்ட் கெட் த ரியல் ரிசல்ட். ஹோப்பேயோட அல்டிமேட் எண்ட் கோல் என்னன்னா, உங்களை ஏஐல எக்ஸ்பர்டைஸ் ஆக்கி அஸ் அ பை ப்ராடக்டாக எதிர்பார்க்குற சேலரி ஹைக்காக இருக்கட்டும், கரியர் க்ரோத்தாக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வாங்க வைக்கிறது தான். மோர் ஓவர் உங்கள் டிசையர்ட் ரிசல்ட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். when you have enough skill you will get confident leads the exact result.